தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் வெயிலிலிருந்து மக்கள் எவ்வாறு தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பது குறித்த பல்வேறு வெயில் சார்ந்த தகவல்களை செய்தியாளர்கள் மாவட்டம் முழுவதிலிருந்து வழங்க காத்திருக்கின்றனர். குறிப்பாக தற்போது சென்னையிலிருந்து அக்ஷயா, திருச்சியிலிருந்து லெனின், மதுரையிலிருந்து நாகேந்திரன் மற்றும் பெரம்பலூரிலிருந்து துரைசாமி ஆகியோர் இணைந்திருக்கின்றனர். தற்போது அக்ஷயாவிடம் பேசலாம். அக்ஷயா, சென்னையில் வெயில் அளவு எந்த அளவு இருக்கிறது? மக்களின் சிரமம் என்ன? திவ்யா, இப்ப பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்துல கத்திரி வெயில் தொடங்குறதுக்கு முன்னரே வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நாம இப்ப நின்றுட்டு இருக்கிறது விருகம்பாக்கம் பகுதியில. அந்த காட்சிகளை பார்த்துக்கிட்டே பேசலாம். இப்ப இந்த விருகம்பாக்கம் பகுதியில போற இருசக்கர வாகனங்கள், குறிப்பா இந்த சாலையில நடந்து செல்றவங்க எல்லாருமே கடுமையான அவதிக்கு ஆளாக இருக்காங்க. ஏன் அப்படின்னா இங்க வெயிலுடைய தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தமிழகத்துடைய உள் மாவட்டங்கள்லயும் கடலோர மாவட்டங்கள்லயும் வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க. அதிலும் ஒரு பகுதியில், அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் வெப்ப அலை வீசக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். இது குறித்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களுக்கும் பல்வேறு அறிவுரைகள் வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற பள்ளிகளுக்கு விடுமுறை கண்டிப்பாக அறிவித்திருக்க வேண்டும். அதாவது அங்க இருக்க மக்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்க வேண்டும். வெயிலிலிருந்து அவர்கள் தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பது குறித்த ஆலோசனைகள் வழங்க வேண்டும் என்று ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களுக்கும் பல்வேறு அறிவுரைகளை வழங்கியிருந்தார்கள். திவ்யா, கரூர், சேலத்தை தொடர்ந்து வெயில் திருச்சியில் அதிகமாக பதிவாகி வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை திருச்சியில் இருக்கும் செய்தியாளர் லெனினிடம் கேட்கலாம். லெனில், திருச்சியில் கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் பதிவாகி வரதை நம்மளால பார்க்க முடியுது. அங்கு மக்களின் சிரமம் எந்த அளவிற்கு? தற்போது நீங்கள் வெளியே நின்று செய்திகளை சேகரிக்கும் பணியில் இருக்கிறீர்கள். அந்த வெயிலுடைய தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கிறது? அதாவது ஒரு 10 நிமிடம் கூட தொடர்ச்சியாக இந்த சாலை ஓரத்தில் எங்கேயுமே நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இங்கே காணப்படுது. குறிப்பாக தமிழகத்தினுடைய மையமான மாவட்டமாக இருக்கக்கூடியது திருச்சி. இந்த திருச்சி என்பது பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவில் தான் நெருக்கமான குடியிருப்புகள் என்பது இருக்குது. மத்திய பேருந்து நிலையம், அதற்கு அடுத்தாப்பில் இருக்கக்கூடிய சத்திரம் பேருந்து நிலையம், இவற்றுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு 5 சாலைகள் இருக்குது. உறையூர், தில்லை நகர், சாஸ்திரி ரோடு, பாலக்கரை, தேசிய நெடுஞ்சாலைன்னு ஒரு 5 சாலைகள் இருக்குது. இந்த 5 சாலைகளுடைய விரிவாக்கத்திற்காக திருச்சி மாநகரத்தில் இருந்த பெரும்பாலான மரங்கள் என்பது வெட்டப்பட்டுருச்சு. எனவே வெயிலுடைய தாக்கம் என்பது வழக்கத்தை காட்டிலும் சற்று அதிகமாக காணப்படுகிறது. கடந்த ஒரு வார காலமாக 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு வெப்பத்தினுடைய தாக்கம் என்பது இருக்கு. குறிப்பாக திருச்சிக்கு அருகாமையில் 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய HAPP தொழிற்சாலை, அது மத்திய அரசினுடைய பாதுகாப்புத்துறைக்கு சொந்தமான தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலையிலும் அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளிலும் ஏராளமான மரங்கள் என்பது அந்த தொழிற்சாலை தொடங்கப்பட்டதற்கு பிறகு வளர்க்கப்பட்டிருக்கு. அது ஒரு தரிசு நிலம். அந்த தரிசு நிலத்தில் அந்த தொழிற்சாலை தொடங்கப்பட்டதற்கு பிறகு அந்த குடியிருப்பு பகுதிகளிலும் அந்த தொழிற்சாலையை சுற்றிலும் ஏராளமான மரங்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே பார்த்தீங்கன்னு சொன்னா திருச்சியில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை அடிக்கக்கூடிய அதே சூழ்நிலையில அந்த HAPP தொழிற்சாலை அந்த வளாகத்திற்குள்ள போனோம்னு சொன்னா 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் என்பது இருக்கு. ஒரு 4 டிகிரி குறைவாக அங்கு வெப்பம் காணப்படுகிறது. எனவே மரங்களை வளர்ப்பதன் மூலமாக மட்டும்தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தினுடைய அளவை குறைக்க முடியும் அப்படின்னு பார்க்க முடியுது. குறிப்பாக திருச்சி மன்னார்புரம், அரியமங்கலம், இங்க சங்கிலின்னு ஒருத்தர், அதே போல அங்க சரவணன் ஒருத்தர், 2 இளைஞர்கள் தற்போது மஞ்சக்காமாலை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுபோல திருச்சி அரசு பொது மருத்துவமனையாக இருக்கட்டும், தனியார் மருத்துவமனையாக இருக்கட்டும், சித்த வைத்திய நாட்டு வைத்தியம் பார்க்கக்கூடிய முறைகளாக இருக்கட்டும், இவர்களிடமெல்லாம் மஞ்சக்காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு போகக்கூடிய ஏராளமான நபர்களுடைய உயிரிழப்புகள் என்பது தற்போது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இதை உடனடியாக அரசு கணக்கில் எடுத்துக்கொண்டு டெங்கு காய்ச்சலுக்கு எப்படி அரசு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதோ அதுபோல இந்த மஞ்சக்காமாலை நோயிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கு. தற்போது மதுரை செய்தியாளர் நாகேந்திரனிடம் பேசலாம். நாகேந்திரன், மக்கள் ஒருபுறம் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் வெப்பம் காரணமாக, மறுபுறம் தேர்தல் நெருங்கி வர இந்த நேரத்தில் இதன் காரணமா அரசியல் கட்சிகளுக்கு எத்தகைய பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கு? பிரச்சாரம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு? கண்டிப்பாக காயத்ரி, மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 தினங்களாக வெப்பத்தின் தாக்கம் சற்று அதிகமாகவே உள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் சாலையில் அதிகம் பயணிப்பதை தவிர்த்து வருகின்றனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம். அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை பார்ப்போர் அவர்களது அந்த வாரத்திற்கான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக இன்றுதான் தங்களது உகந்த நாளாக கருதுவார்கள். ஆனால் இன்று அவர்கள் தங்களுக்கான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு கூட வெளியே வர அவர்கள் சற்று தயங்குகின்றனர். மேலும் நாம் நிற்கும் இடம் மதுரை
மாட்டுத்தாவணியிலிருந்து அண்ணா நகர் செல்லக்கூடிய சுந்தரம் பார்க் சாலை. இந்த சாலையில் வந்து எப்போதுமே வாகன ஓட்டிகள் வந்து அதிகமாகவே செல்வார்கள். இந்த பகுதி வந்துட்டு வாகனங்கள் அதிகமாக நெரிசலாக செல்லக்கூடிய பகுதி. ஆனால் இன்று வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் இந்த பகுதியில் நீங்களே பார்க்கலாம், வாகனங்கள் வந்து அதிகமாக செல்லவில்லை. அனல் காற்று அதிகமாக வீசுகிறது. தார் சாலையில் செல்லும் போது எதிரே வரும் வாகனங்களின் பிம்பங்கள் கூட முழுமையாக தெரியவில்லை, வெறும் காணல் நீராக தான் தெரிகிறது. மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகள் தேர்வுகள் முடிவடைந்து விடுமுறை விட்டுள்ள நிலையில் இந்த மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் விளையாட்டு மைதானங்களில் கிரிக்கெட் உள்ளிட்ட இந்த விளையாட்டுகளை விளையாடி கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த வெயிலின் தாக்கத்தால் விளையாட்டு மைதானமே காலியாக கிடக்கிறது. காயத்ரி, நாகேந்திரன், நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி இதன் காரணமா, வெப்பம் காரணமா அரசியல் கட்சிகளுடைய பிரச்சாரங்கள் எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கு? கண்டிப்பாக காயத்ரி, இந்த கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு வந்துட்டு வெயிலின் தாக்கம் வந்து அதிகமாக உள்ளது. இதனால் வந்து மக்கள் வெளியே வர தயங்கும் நிலையில் தற்போது வந்து தமிழக சட்டசபை பரப்புரை வந்து நடைபெற்று கொண்டிருக்கிற போது வேட்பாளர்கள் வந்து வெளியே சென்று மக்களிடம் வாக்கு கேட்கவும் இல்லை மக்கள் வந்து அவர்களை மனமு வந்து வரவேற்பு அளிக்கவும் தயங்குகின்றனர். இதனால் வந்து வாக்காளர்களை சந்திக்க வேட்பாளர்கள் மாலை நேரங்களே அதிகமாக தேர்வு செய்கின்றனர். திவ்யா, தொடர்ந்து பேசலாம். தற்போது பெரம்பலூர் மாவட்டத்தின் நிலை குறித்து செய்தியாளர் துரைசாமியிடம் கேட்கலாம். துரைசாமி, ஏற்கனவே பெரம்பலூர் வறட்சி மாவட்டம், அப்படி இருக்கும்போது தற்போது கோடை வெப்பத்தின் தாக்கம் அங்கு எப்படி தெரியுது? நிச்சயமாக காயத்ரி, அதாவது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெயிலின் தாக்கம் தொடங்கி இருக்கிறது அப்படின்ற சொல்கிற அந்த நிலையில் பெரம்பலூர் மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கடுமையான வெயிலின் தாக்கம் வந்து அதிகரித்துள்ளது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 3 வாரங்களிலே பெரம்பலூர் மாவட்டத்தில் 100% டிகிரி செல்சியஸுக்கு மேலாக வெயிலின் பதிவு வந்து இருக்கிறது. இது தொடர்பாக இந்த பகுதியை சார்ந்த கண்ணபுரம் நம்மோடு இருக்கா, அவரிடமே கேட்போம். ஐயா சொல்லுங்கள், இது போன்ற வெயில் கடந்த காலங்களில் இந்த அளவுக்கு இருந்திருக்கா? இல்லை, கடந்த 50 ஆண்டுகளில் வந்து இது மாதிரி வெயில் வந்து இருந்ததில்லை. அதிகபட்சமாக போனதுக்கு வந்து 101 டிகிரிக்கு மேலே வந்து வெயில் வந்ததில்லை. இப்போ 105 106 வரை வந்து பெரம்பலூரில் பதிவாகுது. இது அதிகபட்சமான வெயில் பெரம்பலூர் மாவட்டத்தில். இப்போ பெண்களுக்கு, பெரியவங்க, குழந்தைகள் எல்லாமே வெயில் வந்து பகல் நேரங்களில் வர வேணாம்னு அரசு ஆட்சியர் மூலியமாக வந்து அறிவிப்பு வருது. இந்த நிலையில் இன்னும் தொடக்க பள்ளியில இருந்து இன்னும் தேர்வு தொடங்கப்படாத நிலையில் ஒரு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? லீவை வந்து 2 நாளுக்குள்ளார காலையிலும் மதியானமும் தேர்வுகளை வந்து வச்சு வந்து அவங்களுக்கு வந்து விடுமுறை வந்து விட்டுறலாம். ஏன்னா வந்து 8வது வரை வந்து எல்லாமே பாஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும் பொழுது சீக்கிரமாகவே அவங்களுக்கு லீவு விட்டுறலாம். மேலும் வந்து உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளுக்கு வந்து 24ஆம் தேதியோட லீவுன்னு சொல்லும் பொழுது, ஆனால் சின்ன பள்ளிக்கூடங்களுக்கு வந்து இன்னும் 31ஆம் தேதி வரை பள்ளிக்கூடம் வைக்கணுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா மாவட்ட ஆட்சியரோ மற்ற அரசு நிர்வாகமும் இதை கூடி சீக்கிரம் வந்து இந்த 2 நாளில் லீவ் விடுறது வந்து நல்லது. பிள்ளைங்களும் அதனுடைய இதுவும் பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் நலத்தை பாதுகாக்கிறது வந்து அரசனோட கையில் இருக்குது. அதே போல வந்து இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் கடுமையான வெயில் இருப்பதா இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவர் ராஜேஷ் நம்ம இருக்கா, அவர் என்ன கேட்போம், என்ன மாதிரியான பாதிப்பு வந்து இருக்குது, இதுக்கு என்ன பண்ணலான்னு கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். இந்த மாதிரி வெயில் நாள நேரத்தில் வந்து நம்மளுக்கு உடம்புல தோலில் நிறைய பிரச்சனைகள் வரும். அது மாதிரி நம்ம தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பானை தண்ணி முடிஞ்சளவு குடிக்கணும், டெய்லி நீர் ஆகாரம் சாப்பிடணும், மோர் சாப்பிடணும். நிறையா முக்கியமாக நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து கூல் ட்ரிங்க்ஸு. நம்ம ஃப்ரிட்ஜில் நிறைய பேர் வந்து ரொம்ப தாகம் அடங்கலை அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறீங்க. அந்த கூலிங்கான வாட்டரை உடம்பை ஹீட் பண்ணுறதுக்கே உடம்பு வந்து திருப்பி வந்து எனர்ஜி தேவைப்படும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி மண்பானை தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி விரல்களில் பார்த்தீங்கன்னா அந்த வந்து கடைசி சுண்டு விரல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட கட்டை விரலை வந்து சுண்டு விரலோட நுனி பகுதியில் தொட்டு 2 கையிலும் சேர்த்து செஞ்சு ஒரு 10 நிமிஷம் செஞ்சீங்கன்னா அவங்க உடம்புல இருக்க ஹீட்டோட தாக்கம்லாம் குறைஞ்சிரும். நீர்க்கடுப்பு, அது மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு குறையது வாய்ப்பு இருக்குது. இது செய்கிறப்ப நம்ம காலில் செருப்பு மட்டும் போட்டக்கூடாது, வெறும் காலில் தரையில் போடுற மாதிரி செய்யலாம், டிவி பார்த்துட்டு செய்யலாம், பெட்டில் உட்காந்து செய்யலாம், சேரில் உட்காந்து செய்யலாம், என்ன மாதிரி செய்யலாம். இது மாதிரி வந்து ஒரு 15-20 நிமிஷம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளத்துலேருந்து இந்த ஹீட்னால் வரக்கூடிய தாக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு எதுவுமே வரது வாய்ப்பு. நிச்சயமாக, அதாவது பெரம்பலூர் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் இங்கே உள்ள பொதுமக்கள்லேருந்து சிறுவர்களிலிருந்து பெரியவர் வரை மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். காயத்ரி, தொடர்ந்து அனைவரும் இணைப்பில் இருங்க. இப்படி தமிழகம் முழுவதும் வெயில் சுட்டரிப்பதால் மலைவாச ஸ்தலங்களில் மக்கள் குவிய தொடங்கியிருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் ஊட்டியில் இருக்கும் நமது செய்தியாளர் சையத் அப்பாஸ். உலக பிரசித்தி பெற்ற சுற்றுலா ஸ்தலங்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுவது நீலகிரி மாவட்டம். நீலகிரி மாவட்டத்திற்கு ஆரம்ப காலங்களில் கோடை சீசனுக்கு மட்டும் வருகை புரிந்து கொண்டிருந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சமவெளி பிரதேசங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதாலும் வார இறுதி நாட்களிலேயே சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த வார நாட்களில் தொடர் விடுமுறையின் காரணமாக சுமார் 30,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் தாவரவியல் பூங்காவுக்கு வருகை புரிந்துள்ளனர். தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுற்றுலா ஸ்தலமான நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல்
வார இறுதி நாட்களில் மட்டும் ஒரு உதகை மற்றும் மேட்டுப்பாளையம் செல்லும் பாதையில் ஒரு வழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷுடன் சையத் அப்பாஸ். கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் மே மாதம் முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரத்தில் கத்திரி வெயில் தொடங்கக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதா வானிலை உற்றுநோக்குபவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய வெப்பம் குறித்தும் மக்கள் படும் சிரமங்கள் குறித்து உங்கள் அனைவருடைய தகவல்களுக்கும் நன்றி.